அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பாம்பாட்டி சொல்றாரு, பூ வருது, பூவிலேருந்து பிஞ்சு வருது, பிஞ்சிலேருந்து காய் வருது, காயிலேருந்து செம்பழமாகுது, செம்பழத்துலேருந்து பழமாகுது. ஆனால் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இதை ஒட்டி வந்த உடனே குழுக்குனின்னா ஆடும். கொட்டை தனியாக ஆடும், ஓடு தனியாக ஆடும், பழம் தனியாக ஆடும். நீ ஆடலையே, உன் பொட்டாட்டி ஆடினா நீ இல்லை ஆடுற, உன் புள்ள ஆடினா நீ இல்லை ஆடுற. சொல்லு. பழுக்கலன்னு அர்த்தமா ஐயா? அப்போ பழுக்கலன்னு அர்த்தமா? இல்லை பழுக்கல இல்லை, பாழா போச்சுன்னு அர்த்தம். பழுக்கல இல்லைப்பா, பாழா போயிடுச்சு. அது சொத்த பழமா போயிடுச்சு. அது இனிமேல் பழுக்காத. அப்போ அடுத்த பிறவியில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா ஐயா? அடுத்த பிறவி இருந்தால் பார்க்கலாம். ஆனால் ஒரு பிறவி இருக்கு. ஏன்னா அடுத்த பிறவியில் போகிறதுக்கு இப்போ அடுத்த பிறவியில் நீ என்ன ஒரு மாட்டை பிறந்துட்டேன்னு என்ன பண்ணுவேன்? அதுதான் ஐயா கேட்குறேன். இதுவாக போகிறதுக்கு வழி தேடலையா? உயிருக்கு ஞாபகம் ஊட்டுறதுங்கிறது எல்லாருனாலையும் முடியுங்களா ஐயா? உயிருக்கு ஞாபகம் கொடுக்கறது இந்த பாடத்து மூலியமா முடியும்னு சொல்லியிருக்கீங்க. முடியும். ஆனால் அது எல்லாருனாலையும் முடியுமாங்களா? எல்லாத்தாலையும் முடியாது. அதானே சொல்கிறேன், அதானே சொல்லிங்கிறேன். எல்லாத்தாலையும் முடியறதா இருந்தால் உன்னாலையும் முடியும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உன்னால் அந்த பாடத்துக்கிட்ட போக முடியல பாவம். அப்புறம் நீ எங்கே அடுத்த பிரிவில் மனுஷனை தான் பொறுப்பேன். ஒரு நாயை போட்டு நம்மளே கல்லை தச்சுங்கிறமா, அந்த மாதிரி நம்மள அடிச்சான்னு என்ன பண்ணுறது? அதனால் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விதி விட்ட வழின்னு போ. இதுதான் வேணும், இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழணும். எப்படி ஒன்றா வாழ்வேன். ஆற்றா மாற்றா, ஆட்ரா ராஜா, ஆட்ரா ராஜான்னு கொம்பேத்தனை குரங்காட்டுறான்னு அப்படி ஆட்டினா வீட்டில் நம்ம ஆடி இருந்தோம்னா அவ்வளோதான் கேள்வி. அதான் நம்ம 75 வயசாச்சு. எங்கள் பையனுக்கு 47 வயசாச்சு. எங்கள் பொண்ணுக்கு 50 வயசாச்சு. இன்னொரு பையனுக்கு 45 வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த புள்ள தெய்வலையும் வாழலை. அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த புள்ள சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எந்த பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவ்வளோ வயசில் கூட பொண்டாட்டி எனக்கு படுக்க போடணும், இப்போ தண்ணி எடுத்து வைக்கணும், துணி துவைச்சி வைக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்படி தான் வாழ்ந்துட்டேன். இது ஒரு கடமை, ஒரு வரமுறை வாழ்க்கை. நானும் என் சம்சாரமும் எப்படி வாழறமோ என் பிள்ளைங்க அப்படி அதை பார்த்து, ஓ அம்மா இப்படியா, அப்பா இப்படியா அப்படின்னு வாழ போகிறாங்க. நான் கண்டபடி நானும் என் பொண்டாட்டியும் வாழ்ந்தோம்னா என் பிள்ளை என் மருமவும் அப்படி தான் வாழ்வோம். வாழ்க்கையை வகுத்து வாழ கற்றுக்குங்க. வாழ்க்கைன்றது ஒரு நெடும் பயணம். கொஞ்சோடு ஸ்லிப்பாச்சுன்னா விட வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆனால் ஆயிட்ட பிறகு அதை சீர் பண்ணவே முடியாது, திருப்பி அதை சீர்திருத்தவே முடியாது. இப்போ கடவுள் வழிபாட்டில் தூய பக்தி பண்ணணும்னு சொல்றீங்களா ஐயா? கடவுள் வழிபாட்டில் தூய பக்தி பண்ணுங்க. எல்லாருனாலையுமே இறைவனை அடைய முடியாது. ஆமாம். அப்போது நீங்கள் தூய பக்தி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் வள்ளலார் ஐயாவும் சொல்லியிருக்காரு. சரி, அது தூய பக்திங்கிறது எப்படி? எந்த நேரமும் கடவுள் நினைப்போட வாழும். காலையில் எழுந்தீங்கன்னா எந்த வேலை செய்யலையோ கோயிலுக்கு போ. அங்கே சாமி இருக்குதோ இல்லையோ உன் மனசில் சாமி இருக்குது. டெய்லி அதை 1 மணி நேரம் வழிபடும். ஏன்னா இதெல்லாம் முடியாது உங்களால், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி கிடையாது. நீ உன் நண்பன் எல்லாம் வேஸ்ட்டு கேஸ். அதனால் டெய்லி கோயிலுக்கு போ. ஒரு மணி நேரம் உட்கார. ஆண்டவா, என் வாழ்க்கை என்ன இப்படி அமைஞ்சது, நான் எப்படி வாழணும், அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்னு போ. அதுதான் தூய பக்தி. வாழ்ந்தால் போதாது, இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் நான் தான் அவங்க. அது மாதிரி பக்குவத்தை வளர்க்கணும். சும்மானா பந்தா பண்ணின்னு தெரியுதால ஒரு பையனுங்களை வீணாக அழிய போகிறேன்னு அர்த்தம். தர்ம காரியம் மட்டும்தான் நம்ம தற்காக்கும். வழி தர்ம காரியம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம் கிடைக்கும். 10 பேர், நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்படாது, 10 பேரை சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படணும். 10 பேர் சாப்பிட்டாவே உனக்கு பசியாறிடும். அது ஒரு சந்தோஷம். நம்மளால் 10 பேருக்கு பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆசிரமம் கட்டும்போது 10 பேர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் 20 ஆச்சு, 50 ஆச்சு, 100 ஆச்சு. இன்றைக்கி 2000 பேர் சாப்பிட்றான். அப்போ இது ஒரு சந்தோஷம். நேற்றை விட இன்றைக்கி 2000 பேருக்கு போட முடிஞ்சதே. அப்போ கூட இவ்வளோ தான் போட முடியும், இன்னும் போட முடியாதா? ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷப்படணும். நான் சாப்பிட்டுட்டு 4 வகை பதார்த்தம் வச்சுக்கணும், ஆஹா இதான சாப்பாடு என்னன்னா மண்ணில் போகுது. இந்த
அதான் சொல்கிறாரு, பட்டு ஆடை எல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட்டப்பா, ஆனால் நீ எதெல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் உன்னை சாப்பிட்ட போதேன்றார். கொன்றது தின்றது, தின்றது கொன்றது, சிறுத்தது பெருத்தது, பெருத்தது சிறுத்தது அப்படின்றத சொல்கிறார். அவர் சொல்கிறாரு பத்திரிகரி, மண்ணுலகில் பிறந்ததை மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது எக்காலன்றார். நாட்டுக்கு அமாச்சியப்பூர் பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும்பா, 2 கிலோ கறி எடுத்து போடுறேன், 4 கிலோ மீன் வாங்கி என்ன பண்ண போகிற? உன் புள்ள 2 கிலோ மீன் போட்டின்னா நாளைக்கு 2 கிலோ கல் எடுத்து போடுவான் தலையில். வாழ வகுத்துக்கு நம்ம வாழ்க்கையை, அது இல்லாத வாழ்ந்துட்டு பின்னாடி வருத்தப்படல பயனே கிடையாது. இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே, அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு? நீ நான் அட்ரஸ் இல்லைங்க, இறைவனுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இல்லை, இறைவனும் அவிலாசம் இல்லாத உனக்கும் இறைவனுக்கும் தொடர்பே கிடையாது சாமி. உனக்கும் உலகத்துக்கும் வீட்டுக்கும் தான் தொடர்பு. கடவுளுக்கும் இங்கே மனுஷனுக்கும் தொடர்பே கிடையாது. கடவுளுக்கு மனுஷங்கிற தொடர்பு வச்சுங்கிற மனுஷனுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் தொடர்புள்ள மனுஷன் மத்தியில் மனுஷன் இங்கே வேலை கிடையாது அவனுக்கு. கடவுள் தொடர்பு இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இந்த மக்கள் கூட வேலை கிடையாது. அவங்க மூலியமாக தானே இந்த உலகமே நடக்குது. நல்லோர் பொருட்டு உயுமா உலகம்னு சொல்கிறாங்க. நல்லோர் பொருட்டு நல்லோர் தானே, கடவுள் இல்லையே. நல்லவனா இருந்தீங்கன்னா இதை இப்போ சொன்னேன்ல, 4 பேருக்கு சோறு போட்டாங்க, நல்லவங்க சோறு போட்டாங்க, கெட்டவன் அதை வாங்கி சாப்பிட்டான். கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான், 10 பைசா கூட ஈய மாட்டேன்றான் யாருக்கும். அவன் கெட்டவன். நல்லவன் 10 பேருக்கு தர்மம் பண்ணுறான். அதனால நல்லவரால் இந்த உலகம் நடக்குதுறான்னா. ஏழையாக இருக்கிறவங்க வந்து அவங்க முன்ஜென்மத்துடைய பாவத்தினால அந்த அவன் முன்ஜென்ம பாவமாக இருக்கட்டும், இந்த ஜென்ம பாவமாக இருக்கட்டும், கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டு போய்க்கினே இருக்கணும். அவன் ஏழையா பணக்காரனா, போன ஜென்மமாக இந்த ஜென்மம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும் மனசு இல்லையா பாக்கெட்டில் போட்டுன்னு வீட்டுக்கு போயிடணும். ஆத்மா வணக்கம். ஆத்மா. என் பேர் தங்கமணி, காட்பாடிலேருந்து வரேன். ஐயா சாமி, ஒரே ஒரு ஐயம். நான் ஆன்மீகத்துக்கு உகந்தவனா? நீங்கள் ஆன்மீகத்துக்கு உகந்தவரா? ஏன் கேட்குறேன்னா 21 ஜூலைலேருந்து படிக்கணும் வரேன். இப்போ நடுவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஆமாம். அப்பா தான் காப்பாற்றினாரு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சும்மா இந்த சங்க இந்த பாடம் வாங்கினதுனால சும்மா இந்த சங்க ஊதிகத்தான ஆண்டி மாதிரி உள்ள இளமையாயிடுச்சு, உடல் முதுமையாயிடுச்சு. அதனால் நான் இதுக்கு கேட்குறேன் இந்த கேள்வி. ஏன்னா ஆகஸ்ட் 2024 அந்த ஆசிரமத்தில் ஒரு பாட்டு சொன்னீங்க, கற்றோர் ஒரு திரை, கல்லாதோர் ஒரு திரை, மாதாவு செய்தல் ஒரு திரை. நான் கற்றோர் திரையிலே தான் போகல. எல்லாரும் ஒரு சிலையில் மட்டுமா இல்லை, எல்லாருக்குமா? எல்லாருக்கும் சாமி, எல்லாருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அது சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. வயசு 68 ஆயிடுச்சு. ஆனால் உடல் வந்து முதுமை தான். இந்த பாடம் பண்ண இளமையாகி போச்சு உள்ளம். இது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆகும் சாமி. ரொம்ப இளமையானாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அதான் பிரச்சனை. அதனால மனம் பழுக்கத்துக்கு தான் பாடம் கொடுக்குறாரு. அது இளமையாகுதுன்னா என்ன அர்த்தம்னா, பாடம் அதோட வேலையே செய்யலைன்னு அர்த்தம். செய்ய வேண்டியதை செஞ்சா இந்த உடல் எப்படி பழுக்குதோ அந்த மாதிரி மனமும் பழுத்துரும். மனம் பழுத்துதுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்லு நம்ம வார்த்தையிலேருந்து வராது. அதனால் பாடத்தில் இருக்கிற குறைகளை களைஞ்சிட்டு பாடத்தை சீராக பண்ணுங்க, இந்த உடலும் பழுத்துரும். சரிங்களா? அதனால் நான் தகுதியா அப்படின்ற கேள்வி வேண எல்லாரும் தகுதி தான். மனம் பழுக்கணும். மனம் காயாக இருந்ததுன்னா நமக்கு ஆசை அதிகமாக வரும். உடலுக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை வந்ததுன்னா அது ரொம்ப 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 கஷ்டமாயிடும். சரிங்களா? கருப்பாக இருந்த இந்த தலைமுடி வெளுக்கிறதுக்கு காரணமே கருப்பாக இருக்கிற மனசும் வெளுக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? அப்போ மனம் பழுக்கிறதுக்கு தான் பாடங்கள் ஞானங்கள் எல்லாமே. ஐயாவோட போதனை உடம்பு பழுக்கிறதுக்காக இல்லை, மனம் பழுக்கிறதுக்காக. அப்போ அது பழுக்கலை, அது இன்னும் துடிப்பு இருக்குதுன்னா
உங்கள் பாடங்களை சரி பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? நல்ல சார், நல்ல ஆத்மா.